பாடம் 4 பேஜ் நம்பர் 44 இருக்கக்கூடிய ஒரு புக் சால்வ்டு ப்ராப்ளம் இது. 12 கூலும். கூலும் அதோடைய குறியீடு சி, மின்னூட்டம் அதோடைய குறியீடு Q. அதாவது சம்டைம்ஸ் கொஷின் பேப்பரில் 12C மின்னூட்டம் அப்படின்னு கூட வரலாம். ஸோ கூலும் அதோடைய குறியீடு சி, மின்னூட்டம் அதோடைய குறியீடு Q. அதாவது Qவோட மதிப்பு தான் 12C அப்படின்னு எடுத்துக்கணும் இதை. ஸோ நம்ம டேட்டா எடுத்து எழுத சொல்லும், Qவோட மதிப்பு 12C அப்படி எடுத்து எழுதணும். இப்போ இந்த இடத்துல சிக்கு பதில் இந்த கூலும் அப்படின்ற வார்த்தை கூட பயன்படுத்தலாம். ஆனால் நம்ம சிம்பிள்ஸ் யூஸ் பண்ணுறது தான் பெஸ்ட்டு. அடுத்த டேட்டான்னு பார்த்தீங்கன்னா 5 வினாடி நேரம் சொல்லிக்கிறாங்க. அப்போ இதோடைய குறியீடு வந்து T. 5 வினாடி அப்படிங்கிறது செகண்ட். ஒரு மின் விளக்கின் வழியே பாய்கிறது எனில் அதன் வழியே செல்லும் மின்னோட்டம். இங்கே பாருங்கள், இது மின் ஊட்டம், அது Q. மின்னோட்டம் இது I. அளவு என்ன? ஸோ ஐயோட மதிப்பு என்ன? QTI. இது 3 சிம்பிள்ஸும் பார்க்க சொல்ல நமக்கு ஃபார்முலா தெரியும். I is equal to Q/T. யூனிட்ஸை செக் பண்ண சொல்ல எல்லாமே SI யூனிட்டில் தான் இருக்குது. அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். Qயோட இடத்துல 12 போடுங்க, டைமோட இடத்துல 5 போடுங்க. ஸோ 12 எத்தனை 5 இருக்குது? 2 டைம்ஸ் போகும். அதுக்கப்புறம் பாயிண்ட் வச்சுட்டு 20, அது வந்து 4 டைம்ஸ் போகும். ஸோ 2.4. ஐயோடைய SI யூனிட்டு அது வந்து ஆம்பியர், அதோட குறியீடு என்ன? A. therefore I is equal to 2.4 ஆம்பியர். ஸோ இதுதான் ஆன்சர்.